டைரக்டர் ராஜா கருப்பசாமி இயக்கத்தில் ரிஷிகாந்த் மற்றும் அனிஷ்மா நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் முதராத்திரி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். டைட்டில் பார்க்குறப்பே ஒரு மாதிரி கில்மாவாக ஒரு மாதிரி குப்சாவாக இருக்கா, ஆனால் படம் அப்படி இருக்காது. ஏன்னா அந்த படத்தோட ட்ரைலர் வந்ததுக்கப்புறமா அந்த படத்தோட போஸ்டர் வந்ததுக்கப்புறமா இருந்த பேச்சுகள் என்ன அப்படின்னா, முதராத்திரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, இருட்டார் ரயில் முரட்டை குத்து, அப்புறம் பல்லு படாமல் பார்த்துக்கோ, இது மாதிரியான 18+ படங்களில் இந்த படமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் இந்த மாதிரியான காசிப்புகளுக்கும் டெபியூ டைரக்டராக ராஜா கருப்பசாமி பயங்கரமாக பதிலடி கொடுத்துருக்காரு. எஸ், முதராத்திரி அப்படிங்கிற ஒரு படம் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக மற்றும் 2 மனங்களை புரிந்திருக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் இல்லாமல், அதாவது விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேர். அனிஷ்மாவுக்கு வேற ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இன்னொரு பக்கம் ரிஷிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும். இந்த 2 பேரும் 2 விதத்தில் சிக்கி தவிக்கும் போது எப்படியாவது கல்யாணம் பண்ணின்னு சொல்லி 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அனிஷ்மா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு, அதாவது ரிஷிகாந்தை விட்டு அவங்க ஓடி போகிறாங்களா, ரிஷிகாந்த் இழந்த தன்னோட பழைய வாழ்க்கையை நினச்சி இந்த வாழ்க்கையை இழக்கிறாரா, இதுக்கு நடுவில் இவங்களுக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்தி ஆயிரும்னு சொல்லி இவங்களோட ஃபேமிலி ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா, அதாவது முதராத்திரி நடந்ததா இல்லையா, கட்டில் உடைச்சாங்களா இல்லையா, முதராத்திரி எப்படி நடந்தது, இந்த படம் வந்து ஒரு 18+ஆக சொல்லப்போனால் அந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய சீன்ஸஸ் எல்லாம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு ட்ராவல் கலந்த ஒரு காமெடியான ஒரு ஜேர்னி தான் இந்த முதராத்திரி அப்படிங்கிற ஒரு படம். படம் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கான விறுவிறுப்பில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் அனிஷ்மா வந்து ஸ்டார்ட்லே, இந்த படத்தோட டெபியூ டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேயே பிரேக் பண்ணிடுறாரு. அனிஷ்மாவுக்கு வேற ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது ஸ்டார்ட்லேயே ஒரு பக்கம் பிரேக் பண்ணுறாரு. சொல்லப்போனால் மிக முக்கியமான கேரக்டரில் கூட அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷிகாந்த், அவர் வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். துபாயிலேருந்து வருவார். அவர் கல்யாணங்கிறத கடைசியாக என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு கோயில் ஒன்று காட்டுவாங்க, ஒரு சின்ன சிலையை காட்டுவாங்க. ஊரில் எல்லா ஊர்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்மன் சிலை, காளி சிலை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வ கோயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரியாக சேத்தன் கடம்பி மிக முக்கியமான ரோலில் இருக்கார். அப்போ எதுக்கு இங்கே சேத்தன் கடம்பி வைக்கிறாங்க, சம்மந்தமே அவர் எதுக்கு வந்து சாமியை திட்டுறாரு, எதுக்கு இங்கே இருக்க பாட்டில் தூக்கி போடுறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவர் வந்து அங்கே சாமியை திட்டுறது, அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க மணி அடிக்கிறது, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய மணி அடிக்கிறது, அங்கே இருக்க கிணறுல இருக்கக்கூடிய ஒரு கதை, அந்த கிணறு பூட்டியிருக்கும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவார், அப்புறம் அந்த பாட்டில் அவர் தூக்கி போடுவார். இப்படியா பல சீன்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய எமோஷனல் இடங்களையும் ட்ராவல் ஆகிறது இந்த படத்தோட டைரக்டரோட ரிட்டன் ஸ்கில்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய கல்யாணங்கள், அந்த கல்யாணத்துலேருந்து அனிஷ்மா தப்பிக்கிறாங்களா இல்லைங்கிற பக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து இந்த தாலி கட்டிட்டு வர மாட்டிடுவாராங்கிற பக் இந்த பக்கம். இது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பாஸ்ட் லைஃப் வந்து பொண்ணு தெரிஞ்சிடக்கூடாது, பொண்ணோட பாஸ்ட் லைஃப், அதாவது அவங்களுக்கு இருந்த அந்த ரிலேஷன்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இதுக்கு நடுவில் அந்த அனிஷ்மாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்படி அனிஷ்மாவை கூட்டிகிட்டு போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்களுக்கு எப்படி பரபரப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த பையன் வந்து ஒரு காமெடியாக ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு வரார். இப்படியா ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கிட்டத்தட்ட இன்டர்வலில் ஒரு பயங்கரமான சீனோட தான் ஒரு இன்டர்வல். அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றப்போ அந்த படத்துக்கான கட்டமைப்பை 2வது பாகத்தில், அதாவது செகண்ட் ஹாஃப்லேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அனிஷ்மாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் இருக்காங்க, அனிஷ்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தெரிஞ்சிருச்சு. ஹீரோக்கான பேக் ஸ்டோரி இருக்குல்ல, அந்த பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் காமிக்கிறாங்க. அதில் தான் அந்த கிணறுக்கான ஒரு கான்செப்ட், அந்த மணி அடிக்கிறதுக்கான அந்த அர்த்தம் என்ன, ஹீரோ ஏன் வந்து கல்யாணத்தை வெறுக்கிறார், அவர் ஏன் துபாய் போனார், அவரோட பாஸ்ட் லைஃப் நடந்ததுக்கு யாரெல்லாம் காரணம், எதுக்கு குடும்பத்தோட ஒரு ஒட்டி இருக்க மாட்டேங்கிறாருங்கிற விஷயத்தை வச்சுட்டு கிளைமேக்ஸில் மிக முக்கியமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒன்று தூங்கி எழணும், இல்லைனா பொறுமையாக உட்காந்து யோசிக்கணும், கோவத்தாலையும் அவசரத்தாலையும் பல விஷயங்களை இழந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜாதி பார்க்குறவங்களுக்கு, அடுத்தவனை புகழ்ந்து பேசுகிறவனுக்கு, மதம் பார்க்குறவங்களுக்கு, இன்னுமே பழமைவாதத்தை பேசி ஒருத்தவங்களோட நிம்மதியை குலைக்கிறவங்களுக்கு, பெண் அடிமைத்தனத்தை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காரு இந்த இயக்குனர். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூ தான். ஒரு பக்கம் பகவதி பெருமாள் எங்கக்கூடிய பக்ஸாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு அம்மாவை நடிச்சிருக்கக்கூடியவங்களும் கூட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த படத்துக்கு பயங்கரமாக விறுவிறுப்பை எடுத்து கொடுத்துட்டு சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிள்ளை பயங்கரமாக விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் அனிஷ்மா பார்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அனிஷ்மாவோட அம்மாவா, சித்தப்பாவா, சித்தி, அக்காவா இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியா இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷெட்டான டைரக்டர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஹீரோ உட்காந்து ரிஷிகாந்த் உட்காந்து அவரோட கதை சொல்லும்போது அந்த எமோஷன் வந்து நம்மளை ஒரு பக்கம் கட்டி போடுறதெல்லாம் இந்த படத்தோட பீக் எலவேஷன் அப்படின்னு சொல்லலாம். எங்கடா ரிஷிகாந்த் வந்து படம் ஆரம்பிச்சிருந்து இப்போ சாஃப்டாகவே இருப்பார் பார்த்தீங்கன்னா, ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன கர்ஜனை தான் கொடுப்பார். அந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு விஷயம். இப்படியா வந்து இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. படத்தில் எங்கடா ஹியூமர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் அப்துல்னு ஒருத்தர் இருக்காருங்க.
இந்த படத்தை முழுக்க முழுக்க ஹியூமர் எடுத்துகிட்டு போனது பக்சன் அப்துல். இவங்களோட காம்போ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கட்டில் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு கட்டில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. அந்த கட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கான அந்த ஒரு காமெடியாக இருக்கட்டும். இந்த படத்தில் அனிஷ்மாவோட பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான நபர் அவரோட ட்ராவலாக இருக்கட்டும். நம்மளுக்கெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கும்ல, அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறப்ப பைக் வந்து பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஓட்டினதுக்கப்புறம் பெட்ரோல்லாம் நிற்கும். பெட்ரோல் ஆனதுக்கப்புறம் பெட்ரோல் போடுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓவர் ஃபுல்லாகி ஸ்டார்ட் பண்ணி போகிறப்போ திடீர்னு போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸ்லேருந்து தப்பிச்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி அவனா குறுக்க வரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி சின்ன சின்ன ஹர்டில்ஸ் அதெல்லாம் எப்படி காமெடி எலவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி டைரக்டரோட ரைட்டிங் சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜாதி என்னதான் வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னுமே நான்லாம் ஜாதி பார்க்க மாட்டேன்னா அவன் கூட சாதி சமூகம் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்கக்கூடிய சாதி அழுத்தங்கள் எல்லாத்தையும் பயங்கரமாக பேசியிருக்காரு. ஆக மொத்தம் முதராத்திரி நாட் ஓன்லி 18+, நாட் ஓன்லி முதராத்திரி சார்ந்த ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டோ கிடையாது. ஒரு அறைக்குள்ளே 2 பேர் அடைக்கிறீங்க, ஆனால் அந்த அடைக்கிற 2 பேரோட மனசில் என்ன இருக்குன்னு யாருமே கேட்குறதில்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் இந்த சொசைட்டி அவங்க ஒரு 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடையும் அந்த ஒரு அடையாளத்தோடையும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான ஒரு டார்க் சைட்லாம் இருக்குங்கிறத நல்லா அழுத்தமாக பேசிய ஒரு படம். மொத்தம் இந்த வாரம் வெளியானதில் மொராத்திரி ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முதராத்திரி படம் எப்படியாப்பட்ட ஃபீலிங் கொடுத்துருந்தது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.